மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்ணா பிறந்தநாள் விருந்தில் கூட தீண்டாமையை கடைபிடித்திருக்கிறது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அண்ணா நினைவு நாள் சமபந்தி விருந்தில் பங்கேற்க விடாமல் நரிக்குறவர் சிறுவர்கள் விரட்டி அடிப்பு எனவும் இதுதான் திமுகவின் சமூக நீதியா எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளையொட்டி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் நேற்று நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பங்கேற்க வந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த 5 சிறுவர்கள் அதிகாரிகளால் விரட்டியடிக்கப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவும் இது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். சமூக நீதி பேசும் திமுக அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விருந்தில் கூட தீண்டாமையை கடைபிடிப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைந்து சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் முக்கிய நாட்களில் ஆலயங்களில் சமபந்தி விருந்துகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் சமபந்தி விருந்துகளிலேயே சமத்துவம் மறுக்கப்படுகிறது, தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது என்றால் திமுக ஆட்சியில் சமூக நீதி எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள பெருமாள் கோயிலில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த அஸ்வினி என்ற பெண் உள்ளிட்டோர் உணவு சாப்பிட சென்ற போது விரட்டியடிக்கப்பட்ட பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. அதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அங்கே உணவு அருந்தினார் என்றும் அந்த செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதன் பின் 4.5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் திமுக ஆட்சியில் நரிக்குறவ மக்களுக்கு இன்னும் சமூக நீதியும் சமத்துவமும் கிடைக்கவில்லை என்பதையே நெல்லையப்பர் கோயில் நிகழ்வு காட்டுகிறது எனவும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதற்காக நரிக்குறவ மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த கோயிலுக்குள் சென்று அஸ்வினியுடன் உணவு அருந்தினார் என்ற அந்த பழைய விஷயங்களையும் சுட்டி காண்பித்து அன்புமணி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.